இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக இஞ்சி ஊறுகாய் செஞ்சு வைக்கலாம். இது வந்து வீடியோக்கே கிடையாது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வீடியோவுக்குன்னு எந்த பெசலும் கிடையாது. வரைக்கும் எதுவுமே பண்ணல. இது இஞ்சி வாங்கி வச்சு ரொம்ப கேஸ் ட்ரபிள் ஆகிடுச்சு, முட்டி வலி, கால் வலி. அதனால சரி இந்த ஊறுகாய் போட்டு வச்சுட்டா இஞ்சி பூண்டு தான் நிறைய சேர்த்து சொல்கிறாங்க. என்ன கேஸ் ஓவராக ஆயிடுச்சுன்னா முட்டி வலி, கால் வலி வருங்க. அதனால் இப்போ இஞ்சி விலையும் கம்மியாக இருக்குது. கிலோ 60 ரூபான்னு வாங்கின பாருங்க. அப்படியே சொலையாக இருக்குது. பாருங்க, இட்லி குண்டான் ஒரு அரை குண்டானுக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்லா. அது மாதிரிலாம் இந்த நல்லா ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் இந்த மண்ணெல்லாம் விடும். ஒரு 10 நிமிஷம் ஊறின உடனே இந்த மேல் தோல் ஒன்று கூட இருக்கக்கூடாது. இதில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்குங்கிறாங்க தோலில். வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மேல் தோலோட கட்டாயம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட இல்லாத சீவி எடுத்துருங்க. நான் நிறைய இந்த டாக்டர் வைத்தியத்துலலாம் பார்த்துருக்கேன். இஞ்சில் வந்து மேல் தோல் சீவாக போடவே கூடாது. அதில் ஏதோ பாய்சன் இருக்கும். என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலில் போய் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க, நல்லா ஊறட்டும். மேல் தோல் ஃபுல்லாக சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். கழுவிட்டேன். இதை வந்து இப்போ இதில் இருக்க தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடணும். சீவரதில் எடுக்காதீங்க. சீவரதில் எடுத்திங்கன்னா இது இஞ்சி ஈஸியாக வந்துடும். அதுவும் தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் பாருங்கள், 5 நிமிஷம் போட்டோம், சூப்பராக வருது பாருங்கள். நம்ம இந்த சீவரது இருக்குது, 1க்கு 2 இருக்குது. அதில் சீவனா இஞ்சி சேர்த்தி வரும். இதுனா தோல் மட்டும் வந்துடும். நீங்கள் கஷ்டப்படாத கத்தியில் லேசாக தேய்ங்க பாருங்கள். லேசாக தேய்ச்சாலே எல்லாம் வந்தது. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இடுப்பு வலி தாங்காமல் இத்தனை சேஃப்டியாக உட்காந்துருக்கேன் பாருங்கள். அவ்வளோ இருக்குது, அப்படியே அல்ல இருக்குது. தண்ணி 4-5 தடவை கழுவியும் எவ்வளோ மண் பாருங்கள். 4-5 முறை கழுவணும். அப்படியே வெறும் செம்மண். ஆனால் நல்ல இஞ்சி நல்ல செம்மண்ணில் விளைஞ்சிருக்கு. சாப்பிட்டாலும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்து தான், சத்து தான் பாருங்கள். ஒன்றும் விடாத கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது இன்னொரு முறை தண்ணியில் கழுவணும். ஏன்னா இந்த அழுக்கில் இருக்குது இல்லைங்களா. அதனால் இது இன்னொரு முறை நல்ல தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்குவோம். பூண்டு சேர்த்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு கொஞ்சம் உரித்து இதோட ஒரு 100 கிராம் பூண்டு சேர்த்திக்குவோம். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் தான் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவி நல்லா வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். வாங்க, என்ன வேணும் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்களா? ஒருத்தராவது ஒன்று க்ளீன் பண்ணி கொடுத்தீங்களா 1 மணி நேரமா? அப்போ தான் வந்து நாய் பேசிகிட்டு இருக்கேன். பேசுறியா? நல்லா மேல் தோலெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சேன். நல்லா தண்ணி இல்லாத ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் கெடாது. தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும் ஊறுகாய். அதனால் தண்ணி இருந்தால் கெடாது. இதே மாதிரி நீங்களும் நல்ல தோல் ஃபுல்லாக சீவிடணும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சீவியாச்சு. அடுத்தது என்ன செய்வோன்னு பார்ப்போம் பாருங்கள். இது மாதிரி நல்ல பொடி பொடியாக நான் கத்தியில் சீவிட்டேன். நீங்கள் அருவாமனையிலையோ கத்தியில் கட் பண்ணனா கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீவி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் எல்லாம் ஃபுல்லாக சீவிட்டு வந்துட்டேன். வாங்க, எல்லாருக்கும் காலை வணக்கம். சூப்பராக இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இஞ்சி ஊறுகாய் அருமையாக போடலாம். இந்த ஊறுகாய் வந்து நுரையீரலுக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றில் என்ன பிரச்சனை, வாய்வு தொல்லை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் எல்லாம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இதை கட்டாயம் சாப்பிடுங்க. இதில் நிறையா வயிற்று பிரச்சனை அத்தனையும் நீங்கிரும். கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தூவம் கொடுத்தது. குடல் வீக்கம் எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி ஊறுகாய் ரொம்ப சளி, நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த ஊறுகாய் அடிக்கடிக்கு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு சளி கரைஞ்சிரும். வாங்க, எல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி கழுவி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கத்தியில் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பூண்டு சேர்த்திக்க போகிறேன். பூண்டு சேர்த்திட்டா இன்னும் நல்லது. அதனால் பாருங்கள், கடுகு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. வானல் காஞ்சிருக்கிறதுனால உடனே போட்ட உடனே நல்லா செவந்துருச்சு. தீச்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் 3/4 கிலோவுக்கு மேலே இஞ்சி, அதனால் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள். செவந்த உடனே எடுத்து ஆற வச்சிடணும். அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி கொட்டி அதில் வதக்கணும். சும்மா ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. கட்டாயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி சூடு, அதனால் பூண்டும் சூடு தான். எண்ணெய் ஊற்றியாச்சு. கட்டாயம் புளி, நீங்கள் புளி தண்ணி கரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றுங்க. நான் புளி தண்ணி கரைக்க போகிறதில்ல. நான் வந்து புளி வறுத்துக்கு போகிறேன். நீங்கள் இந்த புளி சாப்பிடாதவங்களாம் இப்படி எண்ணெயில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் புளி ஊற்றுங்க, புளி போடுங்க. இதில் இருக்க கொட்டை, தோல், நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 3/4 கிலோ இஞ்சிக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி கொட்டிக்கலாம். 1 கிலோ கொஞ்சம் தான் கம்மி, கரெக்ட். இஞ்சி நல்லா சீவி எடுத்துட்டேன். இதுலேயே அந்த புளியை போட்டுருங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆகிற வரைக்கும் நம்ம பூண்டை கூட இதிலே கொட்டிக்கலாம். சரி, செம்ம வதக்கிட்டு 100 பூண்டு எல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனா அந்த அரைக்கக்குள்ளே கூட போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ஜாரில். தூள் உப்புனா தான் போடணும் எண்ணெயில். கல் உப்பு போடுறதுனா நீங்கள் இந்த இஞ்சி அரைக்கக்குள்ளே கல் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், லெமன் சாதம், புளி சாதம், தான் சொல்கிறேங்களே, எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி ஊறுகாய் மேட்ச் ஆகும். ரெண்டாவது மெயினாக நமக்கு கால் வலி இருக்கிறவங்க, யூரின் ட்ரபிள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா கிளியர் ஆகும். நுரையீரல் வீக்கமாக இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த இஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப 100க்கு 100 இந்த இஞ்சி ஊறுகாய் நல்லா கேட்கும். அதுக்கு தான் நான் பூண்டு சேர்த்திக்கிட்டேங்க. பூண்டு சேர்த்துனா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன் பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும், டேஸ்ட் வராது, ஊறுகாயும் கெட்டுரும். தண்ணியே எதுக்கும் படக்கூடாது. 1 வருஷம்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எந்த ஊறுகாய் போட்டிங்கனாலும் ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நிற்கணும். அப்போ எந்த ஊறுகாயுமே கிடையாது. நீங்கள் எண்ணெய் கம்மியாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், கலர் மாறிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஆற வச்சுருக்கேன் பேன் காற்றுல. நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 100 பூண்டு, 1 கிலோ இஞ்சிக்கு ஒரு 3 ஸ்பூனு, இது கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் உப்பு. பத்தலைன்னா அப்புறம், ஏன்னா உப்பு நல்லா போட்டால் தான் ஊறுகாய் கிடாது. நீங்கள் 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கல் உப்பு போடுறனால அந்த எண்ணெயில் கரையாது. நம்ம இஞ்சி பூண்டோடையே அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பேஸ்ட் இது மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, தண்ணியே ஊற்றக்கூடாது. நான் உப்பு புளியெல்லாம் இதுலேயே, உப்பு புளி நல்லா இதிலே வதக்கிட்டேன். எனக்கு கால் வலிக்குனாலும் புளி சேர்த்தக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் புளி எண்ணெயில் வதக்குனா கொஞ்சம் கால் வலிக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும்னாங்க. அதனால் நல்லா இதிலே பண்ணி கல்லுப்பு தான் சேர்த்துவேன் முக்கால்வாசி. சரி, எப்படியும் அது போட்டு கரை தானே போகுது, அதனால் இதுலேயே போட்டு கல்லுப்பு அரைச்சிட்டேன். 4 ஸ்பூனு எண்ணெய் வந்து 1/4 லிட்டருக்கு மேலே ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். 1 கிலோ இஞ்சிக்கு. ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் கெடாது. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா எண்ணெய் கொதிச்சிடுது, அது ஊற்றுனா கருப்பாயிடும் அந்த மிளகாத்தூள். அதனால் நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு கலக்கின பின்னாடி இதை ஊற்றிக்கலாம். கலர் மாறாது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா அப்படி செய்யுங்க. இல்லைன்னா இப்போ கடுகு பொரிஞ்சு இந்த மசாலாலாம் போடக்குள்ளேயே
நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கலர் நல்லாயிருக்கும், இந்த வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும், கலர் மாறாத இருக்கும். நம்ம இப்போ எண்ணெயில் போட்டால் கருப்பாகிடுது, ரொம்ப கொதிக்குது இல்லைங்களா எண்ணெய். 2 ஸ்பூன் கடுகு, ஏற்கனவே கடுகு தூள் நுணுக்கி வச்சுருக்கோம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியும், சத்தம் கேட்கு பார்த்தீங்களா. கருவேப்பிலை போட்டுக்குவோம். அப்பா ஸ்லோ பண்ணிக்குவோம். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் போட்டுக்குவோம். நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கை ஈரம் இல்லைன்னா கையிலே வலிச்சு போடுங்க, கெடாது. நம்ம ஈரம் இல்லாத கையாக இருக்கணும், தண்ணி இல்லாத. நல்ல எண்ணெயில் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நல்லா கலருங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி இந்த பச்சை வாசனை போன உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா சீக்கிரம் அந்த அடி பிடிக்கிற மாதிரி வரும். நீங்கள் அடி பிடிக்காத நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. நீங்கள் இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டுட்டாலும் சரி, இல்லைன்னா எண்ணெய் மாதிரி எண்ணெயில் போட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஊற்றுனாலும் சரி, உங்கள் விருப்பம் அது. நீங்கள் இது போடாததுக்கு முன்னே கூட இந்த சூடு எண்ணெயில் போட்டு இந்த அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். இது எனக்கு இப்படி போட்டால் பாருங்கள் கலர் நல்லா வரும். நான் சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸ்பூனே போட்டேன். காரம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா இஞ்சியில் ஏற்கனவே காரம் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி காரம். பாருங்கள் நல்ல கலரு. எண்ணெய் காய வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டு ஆற வச்சிடணும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பேஸ்ட் போட்டு நம்ம எண்ணெயில் கலக்கின பின்னாடி, ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் நிறைய காஞ்சிருது இல்லைங்களா, அதில் போட்ட உடனே கருப்பாயிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி செய்யுங்க, இதுதான் நல்லாயிருக்கும். போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் மிளகாத்தூள், வெல்லம். இறக்க போக்குள்ள தான் வெல்லம் போடணும். நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நிறைய காரம் இருக்கும், அந்த காரத்துக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரைலாம் வெல்லம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. நான் எண்ணெயில் போடல. ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க பெருங்காயம். அப்படியே போடுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒரு அளவு தெரியும். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல மருந்து. எந்த மருந்துக்கும் இந்த ஊறுகாய் ஈடாகாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஊறுகாய் இது. ஸ்டவ் ஸ்லோவிலே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், அடியே பிடிக்காத கலரணும். வச்சிட்டிங்கன்னா வருஷானா கூட கிடையாது. இந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் வெளியவே டேபிளில் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுக்குள்ளே 2 ஸ்பூன் எடுத்து வானலில் போட்டு சூடு பண்ணி சாதம், தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இறக்கக்குள்ளே தான் அந்த வெந்தயத்தோல் போடணும். இந்த ஊறுகாய் செய்முறை: இஞ்சி 1 கிலோ, பூண்டு 100 கிலோ, ரெண்டையும் நல்லா விஞ்சை நல்லா கழுவி மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு, ஈரம் இல்லாத பேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பூண்டு 100 உரித்து எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எடுத்துக்கிட்டு அதுலேயே கல் உப்பு 4 ஸ்பூன் போட்டு, 1 கிலோவுக்கு அளவு சொல்கிறேன், 4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஒரு 400 எண்ணெய் ஊற்றிக்கணும். 400 எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்ட உடனே இந்த பேஸ்ட்டை போட்டுடணும். பேஸ்ட்டை போட்டு 1 ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். இது பாருங்கள், இது மாதிரி வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை 4 ஸ்பூனு. இது பாருங்கள், இப்போ தான் போட்டேன். நல்லா இது திரண்டு வரக்குள்ளே நாட்டு சர்க்கரை போட்டுடணும். 4 ஸ்பூன் போட்டுட்டு இறக்க போக்குள்ளே அந்த வெந்தய பவுடர் போட்டு இறக்கி நல்ல கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஜாடியிலையோ
போட்டு வச்சிட்டிங்கன்னா வருஷ கணக்கானாலும் கிடாது. எண்ணெய் நிறையா இருக்கணும். ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் வெளியே வச்சு சாப்பிடுங்க. ஊறுகாய் கீழே எண்ணெய் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுக்குள்ளே எடுத்து லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாத்துக்குமே இது போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே. நல்லா இது கலர் மாறி எண்ணெய் திரண்டு வரக்குள்ளே தான் எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி டைமில் எடுத்துட்டிங்கன்னா கட்டாயம் ஊறுகாய் கெட்டுரும். ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஜாலியில் போட்டு வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வைக்க போகிறேன். வாங்க ஆற வச்சு பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இனிமேல் விட்டால் அடி பிடிச்சிரும். எல்லாமே எண்ணெய் திரண்டு, நல்லா எண்ணெய் திரண்டுருச்சு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய் திரண்டு இந்த வெந்தய பவுடர் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி போடுங்க. கரண்டிலே ஒட்டல பாருங்கள் எண்ணெய். பார்த்திங்களா? நல்லா கிளறி ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பாட்டில்லையோ ஜாலிலையோ எதுலையோ ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நல்லா ஆறின பின்னாடி போட்டு வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்ணும். எப்படியாப்பட்டவங்கனாலும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டிலுக்கு மேலே இருந்தால் தான் கெடாது. இல்லைனால கட்டாயம் கெட்டுரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எண்ணெய் கம்மியானா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து தேவையானதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி போட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, நல்லா ஆறட்டும். பாருங்க, கரண்டிலெல்லாம் ஒட்டவே இல்லை. நல்லா நான் ஒரு இதுக்கு 400 எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். பார்க்கலாம், டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். சாதத்தில் போட்டுப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையாலுமே கசப்பு எதுவும் இல்லைங்க. செம்ம சூப்பர். இதே அளவு வைங்க. காரம் எல்லாமே, வெல்லம் டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்குது. சூப்பர் ஊறுகாய். ஆனால் ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் செய்கிறேன். பூண்டு ஊறுகாய் செஞ்சுருக்கேன், இஞ்சி ஊறுகாய் செய்யலை. செம்ம சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெய் 400 ஊற்றின பத்தலை பாருங்கள். அடியில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 100 எண்ணெய் வாங்கி ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருக்கோ, எண்ணெய் மேலே இருந்தால் ஊறுகாய் வருஷ கணக்காக நீங்கள் வெளியே வச்சுருந்தா கூட கெடவே கெடாது. மாட்டேன். அதனால் காலையில் வாங்கிட்டு வந்து 100 எண்ணெய் நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் ஊற்றணும். நீங்கள் எண்ணெய் இல்லைன்ட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்லா ஆவி பறக்க காய்ச்சி அதை நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு அந்த ஊறுகாய் மேலே ஊற்றிட்டோம்னா அப்படியே கெடவே கெடாது வருஷம் ஆனாலும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாதம் உடனே போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா இருந்தது உண்மையாக. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.